இன்றைக்கி நம்ம ருத்ராஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஒரு சீக்ரெட்டான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கோபுரம் தாங்கி. இதோட இங்கிலீஷ் நேம் ஃபால்ஸ் வாட்டர் வில்லோ, சயின்டிஃபிக் நேம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் ஈக்கியாய்ட்ஸ். இதில் இந்த செடியில் இருக்கக்கூடிய விதையில் தண்ணி பட்டு இது வெடிச்சு செதறி காற்றுல அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த செடி தானாகவே வளரும். இந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே பாறையோட இடுக்குகள் இந்த மாதிரி இடத்துல இதில் நம்ம நிறைய பார்க்கலாம். இதுக்கு மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம தலைமுடி அப்படின்னு பார்த்தோம்னா தலையில் ஏற்படக்கூடிய இந்த பொடுகு பிரச்சனை, தலைமுடி உதிர்றது, தலை ரொம்ப சூடாக இருக்கிறது, ஹேர் ஃபாலிகுலைட்டிஸ், நம்ம முடியோட வேர்க்கால்களில் சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த புழுவெட்டு ஆலோஃபிஷியா ஏரியேட்டா, இந்த புழுவெட்டுக்கு இந்த கோபுரம் தாங்கி எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சாறை அரைச்சி எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த சம அளவு நல்லெண்ணெய், இது ரெண்டையும் நல்லா நம்ம காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த புழு வெட்டுனால அங்கங்கே சொட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல புது முடி வளர்கிறத நம்ம பார்க்கலாம்.